நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகை விட்டு பிரியும் சமயம் எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு சஹாபியோட ஜனாசாவுக்கு போயிட்டு வரும்போது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவலி ஏற்படுது. அந்த தலைவலி இருக்க இருக்க நாளுக்கு நாள் அதிகமாகி காய்ச்சலாக மாறி அது மௌத்தினுடைய நோயாகவே மாறிடுது. சக்கராத்தினுடைய நிலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது அவங்களுடைய அருகில் ஒரு பாத்திரம் வைக்கப்படுது. அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை அள்ளி தன்னுடைய உடம்பு முழுவதும் தேய்ச்சிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஐன்னி அலா முன்கராத், யா அல்லாஹ் இந்த சக்கராத்தினுடைய வேதனையிலிருந்து எனக்கு உதவி செய், எனக்கு லேசாக்கி கொடு அப்படின்னு துஆ செய்கிறாங்க. அடுத்து அந்த சக்கராத்தினுடைய நிலைமையிலே நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியவும் செய்கிறாங்க. இந்த விஷயங்களை சஹாபாக்களால் தாங்கிக்கவே முடியல. உமர் ரலியல்லாஹு தன்னுடைய வாளை எடுத்துக்கிட்டு யாராவது என்னுடைய ஹபீப் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கழுத்திலிருந்து தலையை சீவி விடுவேன் அப்படின்னு வாளை உருவிட்டு நிற்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் நபி அவர்களுடைய நிலை என்ன ஆச்சோ, உண்மையாவே நம்மளை விட்டு பிரிச்சுட்டாங்களோங்கிற கவலையில நின்றுட்டு இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உள்ள போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கறாங்க. அவங்களுடைய நெத்தியில முத்தமிடுறாங்க. வெளியே வந்து சொன்னாங்க, யாரெல்லாம் அல்லாஹுவை வணங்குகிறார்களோ அந்த அல்லாஹ் நித்திய ஜீவனானவன், அவனுக்கு மரணம் கிடையாது. யாரெல்லாம் முஹம்மதை வணங்குகிறார்களோ இதோ இந்த முஹம்மது என்று மரணித்து விட்டார்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் உமர் ரலியல்லாஹுடைய கோபமும் தணிஞ்சது, அவங்களுக்கு உண்மை நிலையும் புரிஞ்சது. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டப்படுது, தஃபன் செய்யப்படுது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே அடக்கம் செய்யப்படுறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல காண்பதை பற்றி பார்க்கலாம்.